வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து இயல் 1 வளர்த்தமிழ்ங்கிற உரைநடைக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இதில் இருக்கிற கவிதைக்கு வந்து ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்கும்போது பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இது வந்து இப்போ நியூ சிலபஸ் 2025 இந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்துக்கான சிலபஸ். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அந்த வளர்த்தமிழ்ங்கிற அந்த பாடத்துக்கான மதிப்பீடு வந்து நமக்கு 9வது பக்கம் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஸ், ஆன்சர் பழமை. அடுத்து இரண்டாவது இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ், ஆன்சர் இடம் கூட்டல் புறம். அடுத்து மூணாவது சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ், ஆன்சர் சீர்மை கூட்டல் இளமை. அடுத்து நாலாவது ஒன்று அப்துல் கலாம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்து மூணாவது கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், ஆன்சர் கணினி தமிழ். அடுத்து ஆறாவது தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர், ஆன்சர் பாரதியார். அடுத்து ஏழாவது மா என்னும் சொல்லின் பொருள் டேஸ், ஆன்சர் விலங்கு. மாங்கிற சொல்லோட பொருள் வந்து விலங்கு. அடுத்து கோயிட் எடுத்து எழுதுக, பார்த்து எழுதிக்கோங்க. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது டேஸ், ஆன்சர் மொழி. அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அஃது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், ஆன்சர் எண்களில். பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு மொழி, ரெண்டாவதுக்கு தொல்காப்பியம், மூணாவதுக்கு எண்களில். அடுத்து சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. நீங்கள் இதுக்கு இந்த தொடர் தான் எழுதணும் கிடையாது, நீங்கள் எது வேணால் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஆனால் இந்த தனிச்சிறப்பு நாள்தோறும் வர மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு தனிச்சிறப்புக்கு நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். உலக மொழிகள் பல இருந்தாலும் அவற்றில் தமிழுக்கென்று தனிச்சிறப்பு உண்டு. உலக மொழிகள் பல இருந்தாலும் அவற்றில் தமிழுக்கென்று தனிச்சிறப்பு உண்டு. அடுத்து நாள்தோறும் தமிழை கற்றால் தமிழ் உணர்வு வளரும். நாள்தோறும் தமிழை கற்றால் தமிழ் உணர்வு வளரும். அடுத்து குருவினா தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆன்சர் நமக்கு 5வது பக்கமும் 6வது பக்கமும் இருக்குது. அது 5வது பக்கம் எடுத்துக்கோங்க. 5வது பக்கம் பாருங்கள், மூத்த மொழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் குருவினா ஃபஸ்ட்டு குறிச்சிருக்காங்க பாருங்கள், இலக்கியம். அதில் வந்து குறிச்சிக்கோங்க, இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு அடுத்த பேஜில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்க நூல் ஆகும். அடுத்து இந்த அப்படி என்றால் இருக்குல்ல, அதை அடிச்சிருங்க, அது வேண்டாம் ஆகும். அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும். இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். இது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த அப்படி என்றால் வேண்டாம், இந்த அல்லவான் இருக்குல்ல அது வேண்டாம், அதெல்லாம் அடிச்சுட்டு மீதி இருக்கிறத குருவினா 1வதுக்கான ஆன்சராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருவினா பாருங்கள். நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதிக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட்டு சிறுவினா அக்ரிணை பாகக்காயாக சொற்களின் பொருள் சிறப்பு யாது. இதற்கான ஆன்சர் நமக்கு 6வது பக்கம் இருக்குது பாருங்கள். 6வது பக்கம் சீர்மை மொழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் 2வது பேராவையும் 3வது பேராவையும் குறிச்சிக்கோங்க. சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த உயர்தனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமது தமிழ் மொழி அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 2வது சிறுவினா பாருங்கள். தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. இதற்கான ஆன்சர் நமக்கு 5வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 5வது பக்கத்தில் பாருங்கள், தமிழ் இலக்கியங்கள் சொல்லி 3வது பேரால் இருக்குது பாருங்கள். அதிலிருந்து இனிமையை வியந்து பாடுகிறார் அது வரைக்கும் சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அந்த மூத்த மொழிக்கு மேலே வரைக்கும் தமிழ் இருக்கா, அதிலிருந்து வியந்து பாடுகிறார் அது வரைக்கும் சிறுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினா 3வது பாருங்கள். தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. இதற்கான ஆன்சர் 5வது பக்கமும் 6வது பக்கமும் இருக்குது. இதுக்கு வந்து பாயிண்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு 5வது பக்கம் பாருங்கள். 5வது பக்கத்தில் 2வது பேரா பாருங்கள். இது வந்து முதல் பாயிண்ட், சிறுவினா 3வது கொஸ்டினுக்கான முதல் பாயிண்ட். உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்ற திகழும் மொழிகள் மிக சிலவே, அவற்றுள் செம்மைமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழியாகும். இது வந்து முதல் பாயிண்ட் 5வது பக்கத்தில். அடுத்து 6வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. 6வது பக்கத்தில் பாருங்கள், எளிய மொழின்னு சொல்லியிருக்கா, அதில் அந்த முதல் பாயிண்ட் மட்டும் குறிச்சிக்கோங்க. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. இது வந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதே பேரால் பாருங்கள், தமிழ் மொழியை சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதில் தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். அதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக அமைந்துள்ளன. இது வந்து 3வது பாயிண்ட். மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கு. அந்த 3 பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நமக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.